கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கே எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பித்தது, அதாவது அவர் பிறந்ததே இட்ஸ் ஆல் கான்ட்ரடிக்ஷன். ஆண்டவருடைய ஆரம்பம் முதல் எல்லாமே எதிர்மறையாக தான் இருந்தது. ஆமென். எவ்ரிதிங் வாஸ் கான்ட்ரடிக்டட். எல்லாம் எதிர்மறை. எதுவுமே மனிதன் நினைக்கிறது போல கிடையாது, உலகம் விரும்புகிறது போல எந்த விஷயமுமே கிடையாது. எல்லாமே எதிர்மாறாக இருந்தது. சர்வ வல்லவர் அவர் பிறப்பிலிருந்து அப்படி தான். அவர் பிறப்பார் அப்படின்ன உடனே எல்லாரும் அரண்மனைக்கு போகிறாங்க. ஆனால் அவர் பிறந்ததோ மாட்டு தொழுவத்தில். இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். பெரிய நட்சத்திரம் தோண்டிருச்சுன்னா நிச்சயமாக அங்கே அரண்மனையில் தான் அவர் பிறந்திருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு எதிர்மறையாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மரியாளிடத்தில் தேவதூதன் பேசினதிலிருந்து பிரச்சனை, அங்கேருந்து எதிர்மறை தான். ஏதாவது கன்னி கர்ப்பம் தரிப்பாளா? ஆனால் அது கிடையவே கிடையாது. உலக வழக்கம் அப்படி கிடையாது. அது அது அங்கேயே எதிர்மறை. எல்லாமே கான்ட்ரடிக்ஷன். அவர் செய்த எல்லாமே, அவர் பெரிய பெரிய போதகர், வல்லமையான பிரசங்கியார். அவர் அவ்வளோ அழகாக பிரசங்கிப்பார். ஆனால் அவருடைய சீஷர்களில் ஒருத்தங்க படிக்காத ஆள், முக்கால்வாசி 90% படிக்காத ஆள். பெரிய ஸ்காலர்ஸ் அவர் கூட இல்லை. இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். எல்லாமே நேர்மாறா. உலகம் எதிர்பார்க்கறது படி ஆண்டவர் என்ன இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊழியம் வரை எல்லாமே எதிர்மறையாக இருந்தது. உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா உலக வழக்கத்தின்படி என்ன இருக்கோ அதைத்தான் மக்கள் என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி தானே? நமக்கு எது கரெக்டாக இருக்கோ, எது சரியாக இருக்கோ, எல்லாருக்கும் எது சரியாக இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கிளம்பி போகிறாங்கன்னா நம்மளும் என்ன செஞ்சுருவோம், ஆஃபீஸில் எல்லோரும் வேலைக்கு வராங்கன்னா நம்மளும் வேலைக்கு போயிடுவோம். பட் இட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அவங்க செய்கிறது போல இல்லை, நம்ம செய்கிறது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊழியம் வரை எல்லாமே எல்லாமே எதிர்மறையாக இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய பிறப்பு சாதாரணமாக இல்லை, எப்போ ஆர்டினரியாக நடக்கிறது மாதிரி இல்லை. அவர்களுடைய சீஷர்கள்
அவர் ஒரு பெரிய ரிலீஜியஸ் லீடர். ஆனால் அவருடைய சீஷர்கள் யாரும் பெரிய படித்தவர்கள், மேதை அல்ல. அவர் ஒரு பெரிய ராஜா. ஆனால் அவருக்கு அரண்மனை கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு அரண்மனை இல்லை. அவர் பியோர், அவர் ரொம்ப சுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர். ஆனால் பாவத்திற்காக சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். எவ்ரிதிங் வாஸ் கான்ட்ரடிக்டட். எல்லாமே தலைகீழாக இருந்தது. அவரை போல பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார். இட்ஸ் a contradiction. எல்லாம் எதிர்மறையாக இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாழ்வில் எல்லா எதிர்மறை, அவர் பாவம் செய்யாதவர். ஆனால் எல்லா கிரிமினலோட சேர்ந்து அவர் என்ன செய்தார்? தொங்கினார். அதனால் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது மனிதர்களுடைய பார்வைக்கு தகுந்தது போல ஆண்டவருடைய காரியங்கள் இல்லை. மனிதர் விரும்புகிற போல ஆண்டவருடைய காரியங்கள் இல்லை. மனிதர்கள் எதிர்பார்க்கிறது போல அவருடைய வாழ்க்கை இல்லை. மனிதர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கை இல்லை. அதே போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கிறது போல, அல்லது இந்த உலகம் எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அமையவில்லை, அல்லது நம்முடைய காரியங்கள் நடக்கவில்லை என்று ஒருவேளை நாம் புலம்பி அல்லது கலங்கி போயிருந்தால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படியோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் அவரை போல கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இட்ஸ் ஆல் கான்ட்ரடிக்டட். எல்லாம் எதிர்மறையாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் புலம்பலாம், என் வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறதே, நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு என்ன செய்யல, நடக்கலையே, நான் எதிர்பார்க்குற எதுவுமே எனக்கு நடக்கலையே, நடக்காது. இதுக்கா பாஸ்டர் வந்தோம் ஆராதனைக்கு? இதை கேட்கறதுக்கா வந்தோம்? ஏதோ வந்த ஆசீர்வாதம்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வாலாகாமல் என்ன செய்வாய்? தலையாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு தானே நினைச்சீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை நல்லா அப்படியே சந்தோஷப்படுத்தி அனுப்புவீங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்காதுன்னு வேற சொல்றீங்க. எவ்ரிதிங் இஸ் கான்ட்ரடிக்ஷன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதா? நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்கலையா? ஈவன் சொசைட்டி, அதாவது மக்கள் எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் லைஃப் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா? எல்லாருக்கும் நல்லா நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே. என்னடா நேற்று ராத்திரி நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு காலையில் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருக்கா? அப்படிதான் நடக்கும். அதுதான் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி அங்கே மெய்ப்பர்கள் எல்லாரும் போய் அரண்மனையில் காத்து கிடக்கிறார்கள்.
எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சர்வ வல்லவர் பிறந்திருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார். நிச்சயமா எங்க தான் பிறந்திருக்கணும்? அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும். ஆனால் அவர் எதிர்மறையாய், முரண்பாடாய், முரண்பாடு, தமிழில் முரண்பாடு. அவர் பிறந்ததே ஒரு பெரிய முரண்பாடு. அங்கே போய் பார்த்தா அவர் இல்லை. எங்கே இல்லை? அரண்மனையில் இல்லை. அப்போ தான் தெய்வ தூதனோடு சொல்கிறாரு, அவர் முன்னணியில் கிடத்தியிருப்பாங்கப்பா, அங்கே போய் பாருங்க. எல்லாம் வாழ்க்கையே தலைகீழாக இருக்கு. நினைச்சது எதுவுமே நடக்கலை. நான் எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, எதுவுமே நடக்காதுப்பா. மனிதன் நினைக்கிற மாதிரி என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. மனிதர்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. அவர் செய்தவைகள் எல்லாம் எதிராக எல்லாம் அப்படியே மாறி மாறி நடக்குது, மாறி மாறி நடக்குது. ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை பார்த்து சொல்ல, பிலாத்து கையை கழுவிட்டார். பிலாத்து கையை கழுவுறாரு. என்ன கை கழுவுறாருன்னா, அவருக்கு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணி முடித்து அவன்கிட்ட கேட்குறாரு. எல்லாம் அந்த அந்த மக்கள் எல்லோரும் நின்று கத்திட்டு இருக்காங்க. எப்பா இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லையே, நான் எதுவுமே அவர்கிட்ட குற்றமே பார்க்கலைப்பா, எப்படி இவரை போய் நீங்கள் கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் பேசக்கூட விடலை. இவங்கெல்லாம் கத்துறாங்க, தேவ தூஷணம் சொல்லிட்டான். அப்படியா இப்படியா நாங்கள் என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய வேண்டும். ஒரு பாவமும் செய்யலை. நம்ம டிவோஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, பிலாத்து இயேசுவை நோக்கி கேட்கிறார், என்னப்பா உன் மேலே இவ்வளோ குற்றம் சொல்கிறாங்க, எனக்கு அதிகாரம் இருக்குது உனக்கு தெரியாதா? எனக்கு உன்னை விடுதலை செய்கிறதுக்கும் உன்னைய சிலுவையில் அறையிறதுக்கும் எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, நீ ஒன்றுமே பேச மாட்டேறியே அப்படின்னோடனே அப்போ தான் ஆண்டவர், அது வரைக்கும் வாயவே திறக்கலை, அப்போ சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது எந்த அதிகாரமும் உனக்கு இல்லை. பரலோகம் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது, அதனால நான் அமைதியாக இருக்கேன். எல்லாமே எப்படி இருக்குது? எல்லாமே மாறி மாறி இருக்குது, முரண்பாடாக இருக்குது. எல்லாமே முரண்பாடு, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய பிறப்பிலிருந்து எல்லாமே முரண்பாடாக இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பல முரண்பாடுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த வேத வசனம், நான் வாசித்த வேத வசனத்தில் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். It is also contradicted. இதுவும் எதிர்மறையானது, இதுவும் முரண்பாடு உள்ளது. எப்படி நம்ம சத்துருவை சிநேகிக்க முடியும்? ஹலோ, இருக்கீங்களா? நிறைய பேர் சத்துருவை சிநேகிங்கன்னு சொன்ன உடனே அமைதியாக கண்ணை மூடிட்டு அப்படியே தியானத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்களே. சத்துருவை சிநேகியுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றார், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி செய்கிறது? தீமை செய்கிறா ஒருத்தன், அவனுக்கு நம்ம என்ன தான் செய்யணும்? தீமை தான் செய்யணும். அவனே நமக்கு தீமை செய்யும்போது நம்ம, இதுதான் முரண்பாடாக இருக்குது. அவரோட டீச்சிங்ஸ் முரண்பாடு, அவர் பிறந்தது முரண்பாடு, அவருடைய பிறப்புக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதே முரண்பாடு, அவருடைய பிறப்பு முரண்பாடு, எல்லாமே இப்படி இருக்க அவர் டீச் பண்ணுறாரு, அதுவும் எப்படி தான் இருக்குது. மனுஷனால ஏற்றுக்க முடியுதா என்ன? அவர் சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அவர் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சால் நீங்கள் நன்மை செய்யுங்க. எல்லாம் அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, எப்படிங்க நன்மை செய்கிறது? அவரே அங்கே அவனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க, அவனால் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், நான் எப்படி அவனுக்கு நன்மை செய்ய முடியும்?
நம்ம எப்பயுமே போன வாரம் மெசேஜ் கேட்டோம்ல, நம்ம விண்டிகேஷன், ரிவெஞ்ச். நம்ம என்ன செய்வோம்? டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படி தானே? எப்படா இவன் வந்து மாட்டுவான், அப்போ நம்ம என்ன செய்யலாம்? போட்டு தள்ளலான்னு நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். எப்போயாவது வந்து அப்போ வந்து டக்குன்னு பிடிப்போம் பாருங்கள். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அது மனிதனுடைய இயல்புமா. நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏதோ வேறு மாதிரி தெரியுது. இல்லை, நான் மனிதனுடைய இயல்பு அதுதான். மனுஷன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ என்ன செய்ய. இந்த உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்குது. உங்கள் பின்னால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானதெல்லாம் போய் என்ன செய்ய. ஒருத்தர் வேகமாக வந்து கேட்டோம்னே அவன்கிட்ட என்ன சொன்னார்? உனக்கு உண்டானதான் விற்றுட்டு வாப்பான்னு சொல்கிறார். எங்கேயாவது மனுஷன் போய் விற்று யார்ட்டையாவது தரித்திரம் கொடுத்துட்டு வருவானா? தரித்திரத்துலேருந்து பிடுங்கிட்டு தான் வருவான். அல்லேலூயா. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஏமாந்தா எழுதி வாங்கிடுவான், இல்லை? ஆமாம், அப்படி தான் இருக்கான். ஊர் அடித்து உலையில் போடுறவனாக தான் இருக்கான் உலகத்தில். மனுஷனுடைய இயல்பு அதுதான். மனிதனுடைய இயல்பு அதுதான். மனிதன் எப்படியாவது சம்பாரிச்சிட்டு வா. மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதே அப்படி தான். சம்பாதிக்கணும், ஓடணும், உழைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எப்படியாவது சம்பாரிச்சிட்டு வந்துடணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படியாவது கொடுத்துட்டு வந்திருப்பா. அல்லேலூயா. எல்லாமே வித்தியாசமாக இருக்குதே, எல்லாமே வந்து முரண்பாடாக இருக்குதே. எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல முரண்பாடுகளை நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பாதையில் பல முரண்பாடுகள் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய தலைவர் எல்லா முரண்பாடுகளுக்கும் மேலானவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் முரண்பாடுகளின் தலைவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அப்பா நீங்கள் இதை செய்யுங்க. பல விஷயங்கள் நம்மளால் இன்றைக்கி வாழ்க்கையில் செய்ய முடியாதவைகளை நீங்கள் when you follow him closely, ஆண்டவர் ரொம்ப நெருங்கி நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களுடைய லைஃபோட கான்ட்ரடிக்ஷன் எதனாலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எதனால் இந்த முரண்பாடுகள், எதனால் இந்த காரியங்கள் இப்படி நடக்குது, எதனால் என் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது, இவைகளெல்லாம் முரண்பாடாக நின்று கொண்டு இருக்கிறது, ஏன் என்னுடைய லைஃப் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது. நம்ம நிறைய கேள்விகளோடு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளவு போராட்டங்களா, மனிதர்கள் எல்லாருக்கும் இப்படி நடக்கிறது இல்லையே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே. பல முறை நீங்கள் யோசித்திருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகளுடைய வாழ்க்கை ஒருவேளை முரண்பாடாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் வெற்றி நம்முடையது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வெற்றியை தருகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி இந்த பிரபஞ்ச லோகாதிபதியை ஜெயித்தது போல you will receive your victory in the midst of all contradictions. எல்லா முரண்பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா முரண்பாடுகள் மத்தியிலும் அல்லேலூயா. மனிதர்கள் நினைத்தது போல இல்லை, ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தருவார். உன்னுடைய வாழ்க்கை நிலைமைகள் நீ எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை பேசுகிற அளவுக்கு தான் இருக்குதா, கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அவர் ஜெயத்தை தருகிற தேவன். ஏனென்றால் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன். அவ்வளோ பரிசுத்தமானவர் சிலுவைக்கு போகிறதுக்கு அவசியமே இல்லை. அதனால தான் பல முறை நம்ம நினைக்கிறோம், நான் தப்பே பண்ணலை, ஆனால் என்னை குற்றம் சுமத்துகிறார்கள். அப்படி நினச்சிருக்கீங்களா? அப்படி சூழ்நிலை நடந்திருக்குதா? நீங்கள் பண்ணவே இல்லை, ஆனால் உங்களை திரும்ப திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும், முரண்பாடான சம்பவங்கள் நடக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவைகளில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா.
நிறைய பேருக்கு தப்பு தான் கண்ணில் படும். நம்மளை பார்க்கும்போதே, அதாவது உலகம் பார்க்கும்போதே குற்றத்தை தான் நான் பார்க்கும். உலகத்தோட பார்வை எப்படி இருக்குன்னா, எங்கே ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதை என்ன செய்யும், அப்படியே அதை பார்க்கும். மற்றவங்களை குற்றவாளிகளாய், அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் வாசிங்க 37வது வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இதெல்லாம் ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த உலகம் பார்க்கும்போதே என்ன பார்க்கும்னா, மற்றவர்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். நிறைய பேர் இல்லை, இவன் இப்படி தான் இருப்பான், பார்த்தோன்னே நம்ம ஒரு பிம்பம் நம்ம வச்சுருவோம். ஜட்ஜிங் பீப்புள். ஏன்னா வெளியே பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்கள பார்த்த உடனே நம்மளே முடிவு பண்ணிடுறோம், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் என்ன செய்யாதீர்கள், நியாயம் தீர்க்காதீர்கள். உலகம் அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு என்டையர் இதையுமே முடிவு பண்ணிடுவாங்க. இது இவ்வளவு தான், இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் இருக்கும். எனக்கு அன்மையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. உலகம் பார்க்கிறபடி அல்ல, உலக மக்கள் இருக்கிறபடி ஆண்டவர் இருக்க சொல்லவில்லை. ஆண்டவர் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஒருவேளை அது உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் ஒருபோதும் அவர் எல்லாரோடையும் ஒத்து போவே சொல்ல. நிறைய இடங்களில் நம்ம உலகத்தோடு ஒன்றி போய்விடுகிறோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. எல்லாமே நம்ம அவங்க செய்கிற மாதிரியே செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. நிறைய இடங்களில் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்கும். ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயங்களும் அப்படி தான். கர்த்தரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவித எதிர்மறைகளை நாம் சந்திக்கலாம், அல்லது பலவித முரண்பாடுகளை நாம் சந்திக்கலாம். எனக்கு அன்மையான தெய்வ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தவைகள். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கலையா, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேரால் அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? எல்லாமே எதிராக இருந்தாலும் அதை நம்ம பாடிடுறோம்ல, நல்லா பாடிடுறோம். எல்லாம் அப்படியே இருந்தாலும், நாங்கள் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் நாங்கள் அவரை பின்பற்றி அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம பாடுறோம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலை டாடி, நடக்க முடியலை சொல்லிடுறோம். ஆண்டவரே எங்களால் முடியலப்பா. எங்கேயாவது ஒரு ராஜா மாட்டு தொழுவத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? தப்பே பண்ணாதவர் சிலுவையில் தொங்கி பார்த்துருக்கீங்களா? குற்றம் செய்தால் தண்டனை, ஆனால் ஆண்டவர் குற்றமே செய்யாதவர், அவர் தண்டனை அனுபவித்தார். கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல முரண்பாடுகளை நம்ம ஒருவேளை ஏற்றுக்கொள்வதற்கு மனது ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பல முரண்பாடுகள் வழியே தான் கர்த்தர் சிலுவையிலே வெற்றியை கண்டடைந்தார். உன் வாழ்க்கையில் பல முரண்பாடுகளுக்குள்ளே நீ போய் கொண்டிருக்கலாம். சில நேரம் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளே தள்ளி வச்சிருக்கலாம். இந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு ஒத்து வராது, அதை என்னால் செய்ய முடியாது அப்படி நம்மளே தள்ளி வச்சிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உண்மையாய் அவரை பின்பற்ற விரும்பினால் இந்த முரண்பாடுகளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வந்தாக வேண்டும். எல்லாத்துக்கும் ஒத்து போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடக்கூடாது. எல்லாம் அப்படி தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கலைன்னா நடக்காது. நம்ம அதை எதிர்பார்த்தே செய்யக்கூடாது. எல்லாம் ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைக்க, எல்லாம் ஸ்மூத்தாக போகிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது.
ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்னன்னா, அவர் எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணல. அவர் எது சரினாரோ அதில் தான் போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் வளைஞ்சு கொடுத்து எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையாக மாறவே முடியாது. நம்ம பல நேரத்தில் அதுதான் செய்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும், ஆஃபீஸரையும் திருப்திப்படுத்தணும், பியூனையும் திருப்திப்படுத்தணும், சொந்தக்காரங்களையும் திருப்திப்படுத்தணும், ஆண்டவரையும் திருப்திப்படுத்தணும். அதான் நான் முதவே சொன்னேன் பாருங்கள், பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும். ஒரே உடம்புல அது ரெண்டு இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம். அதுதான் நம்ம வளைஞ்சு கொடுத்து போகிறது. பட் இட்ஸ் ஆல் கான்ட்ரடிக்டட். ஆண்டவர் அவர் எப்படி எல்லாத்துலேயும் அவருடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி முரண்பாடாக இருந்ததோ, நம்முடைய வாழ்க்கையில் பல முரண்பாடுகளை நாம் கடந்து வர வேண்டியது சூழ்நிலையில் இருக்கிறோம். பல எதிர்மறையான காரியங்கள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் தாண்டி வருவதற்கு நம்மை நாம் ஆண்டுடைய கரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். பட் இதில் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை கீழே போட்டு அமுக்க போகிறதில்லை. இதிலெல்லாம் நம்ம கீழே போய் ஆண்டவர் கீழே விட்டுறதில்லை. பல காரியங்களை நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை. ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யலைன்னா, எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க. உலகம் என்ன செய்யுது? தீமைக்கு தீமை செய்யுது. அப்போ நீங்களும் அப்படி செஞ்சால் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் நன்மை செய்யுங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம். அதனால தான் அவரோட கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள், யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. ஆண்டவர் பேசும்போது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இவர் சொல்கிறாரு, என் பிதா என்னை அனுப்பினார்னோடனே அவன் பயங்கர கடுப்பாயிடுறான். என்னது, பிதா அனுப்பினாரா? ஆபிரகாமை குறித்து அவன் என் நாளை பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தார். என்னது, ஆபிரகாமும் உன்னைய பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தாரா? எங்கள் பிதாக்களை பற்றி நீ என்ன சொல்கிற? நீ அவன் கோபப்படுறான். நீங்கள் பேசுகிறது எதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்காது, நீங்கள் செய்கிற விஷயமும் பிடிக்காது. ஐயோ, எப்படியாவது எங்கள் சித்தியை நான் நல்லவங்களாக அவங்க சித்திட்டு நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுகிறத மாற்றி பேசிடக்கூடாது. ஆண்டவர் எங்கேயாவது மாற்றி பேசினாரா? பிதா என்னை அனுப்பினாருன்னு தான் சொன்னார். இல்லை நான் பிதாலாம் அனுப்பலைங்க, சும்மா இப்படி பிறந்து இங்கிட்டு வந்துட்டேங்க நான் சொன்னார். பயப்படவே கூடாது. சத்தியத்தை பேசுகிறதுக்கு நமக்கு என்னது பயம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை முரண்பாடுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முரண்பாடானதாக இருக்கலாம், அல்லது பல எதிர்ப்புகள் நமக்கு முன்னால் வந்திருக்கலாம். எல்லாரும் நினைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி வந்தவர். இன்றைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட பலத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் பரத்தில் வரும்போது என்னையும் என்ன செய்யுங்க நினச்சிக்கோங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய மனசு அந்த இடத்துல வேணும் தெரியுமா? அதை அவ்வளோ வேதனையில் தொங்கிட்டு இருக்கும்போது, செய்யாத குற்றத்துக்காக அவர் தொங்கிட்டு இருக்கும்போது, யூஸ்வலாக நடந்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற திருட நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஓகேப்பா, நான் நினச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவோம். கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு தெரியாமல் ஒரு கரண்டி
கீழே விழுந்து நம்ம காலில் பட்டுருச்சு, அந்த டைமில் நம்ம பிள்ளை வந்து அம்மா தண்ணி எடுத்து கொடுமான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வழியில் இருக்கும்போது அம்மா தண்ணி கொடுமான்னா அப்படின்னு எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி, உனக்கு அறிவில்லை, நானே இங்கே வழியில் நின்றுட்டுருக்கேன், உனக்கு தண்ணி வேணுமா, போ அங்கே தான் இருக்கல எடுத்து குடி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். பார்த்தீங்களா, வேகமாக சொல்கிறேன், சொல்லுவோம். ஏன்னா நம்ம வேதனையில் இருக்கும்போது இவன் ஒருத்தன் வந்து தண்ணி கேட்குறானே. ஆண்டவர் அவ்வளோ வேதனையில் இருக்கும்போது இவன் சொல்கிறான், நீங்கள் வரும்போது என்னையும் நினச்சிக்கோங்கன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்று என்னோடு கூட நீ என்ன செய்வாய்? பரதீசில் இருப்பாய். வேதனைன்னா மற்றவங்களை நம்ம எரிச்சலாக தான் பேசுவோம். நம்ம எரிச்சலாக இருக்கும்போது யாராவது பேசுனா நமக்கு பிடிக்காது. நம்ம கடுப்பில் இருக்கும்போது யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது ரொம்ப என்ன ஆயிரும்? நல்லதே சொன்னாலும் டென்ஷன் கூடும். கூடுமா கூடாதா? அதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி நேரத்தில் அப்படி யாராவது உங்கள்கிட்ட அப்படி பேசினா நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் பதில் எப்படி தான் இருக்கணும்? எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? ஆமாம், அதனால் எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குது. கிறிஸ்தவம் அப்படி தான். ஆண்டவரை பின்பற்றும் போது இதெல்லாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜெயம் ஆண்டவருடையது. அவர் நம்மை ஜெய வீரர்களாய் மாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை நாட்கள், கொஞ்ச நாட்கள் ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மையும் ஜெயிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அவர் ஜெயிக்க பண்ணுகிற தேவன், நம்மை ஜெய வீரர்களாய் மாற்றுகிறவர், அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே,
நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆம், இறக்கன்மையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்வின் எல்லா முரண்பாடுகளும் அவர் அனுமதித்தவைகள். கடைசியாய் நம்மை ஜெயம் சிறக்க பண்ணுகிறவர் அவர். இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த வேதனைகளை தாண்டி வருவதற்கு அவர் நமக்கு பலன் தருகிறார். சிலுவையிலே பிசாசை ஜெயித்த தகப்பன் நம்முடையவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவரிடத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வின் தடைகளை தாண்டி வரத்தக்கதாக இந்த நாளிலே நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த நேரத்திலையும் நான் வளைந்து கொடுத்து செல்லுவதில்லை. அவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி காட்டுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவர் அவர். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கமுள்ள உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் எங்களை ஜெயம் சிறக்க பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே, எங்களை வெற்றியாளர்களாய் மாற்றுகிறவரே, ஓ உம்முடைய வாழ்க்கை முழுவதை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எதிர்மறைகள் எல்லாவற்றையும் மாற்றினவர், எல்லாவற்றிலும் ஜெயத்தை கண்டவர். எங்களையும் ஆண்டவரே எல்லா இந்த முரண்பாடுகளிலும் ஜெயம் சிறக்க பண்ணுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையின் பாடுகளை தாண்டி வருவதற்கு தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய கர்த்தர் கிருபைதாரும். ஒன்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை மனிதர்களை திருப்தி செய்வதற்காக அல்ல, உம்முடைய சித்தம் செய்வதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, அவைகளை பின்பற்றி உம்மோடு நெருங்க கர்த்தர் கிருபைதாரும். தொடர்ந்து எல்லா முரண்பாடுகளின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகள் ஜெயமுள்ளவர்களாய் மாறத்தக்கதாய் உம்முடைய வல்லமை அவர்களை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மேலான கிருபை எல்லாரும் மேலே வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.